உங்க வீட்டுக்குள்ளே நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க மச்சாஸ். மச்சாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா தயவு செஞ்சு வீடு கிளீன் பண்ணாலும் ஒரு குட்டுமாயா. ஃபேன் கிளீன் பண்ணலான்னு போனேன், எனக்கு அந்த சாப்பிட்டு வச்சுட்டான். அது என்னென்னு பார்க்குறீங்க? ஸோ மச்சான், சில பல நாட்களாக எங்கள் ஃபேமிலி சரியான காட்டில் அது பார்த்தா செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே க்ளீன் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணால் மொத்த டஸ்ட்டும் பெட்டு மேலே தான் இருந்துச்சு. சரி பெட்டை குடஞ்சிலான்ட்டு பெட்டெல்லாம் தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மாப்பு போடலான்னு போக வச்சுருந்தான். ஆண்டவன் எனக்கு ஒரு ட்விஸ்ட் எக்ஸ்ட்ரா. சரி ஓகே சுத்தமாக மாப் போடலான்னு க்ளீனாக மாப் போட்டிருந்தோம். மூளை முடுக்கு எல்லாமே மாப் போட்டோம். வீடை துடைக்கலான்னு மாப் எடுத்து மாப் போட்டிருந்தா மாப்பு போய் இதுக்குள்ளே போகும்போது இப்படி இழுத்து விட்டுச்சு. இப்படிதான் ஆச்சு. தண்ணி மொத்தம் கொட்டி போச்சு. வீடு கிளீன் பண்ணலாம் நினைச்சதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு அவ்வளவுதா மாப்பிள. வீடு கிளீன் பண்ண மட்டும் பார்த்தாது, நல்லா கழுவி விடு. நீயா விண்டல தள்ளி விடுறா. ஸோ மச்சாஸ், எனக்கு இதோட பெஸ்ட்டாக தண்ணி மடப்பு தான் இருந்துச்சு தண்ணி தள்ளி விட. பட் அது தண்ணி டிரைவ் பண்ண நல்லா இருந்துச்சு. பட் தள்ளி விடுறதுக்கு தென்னந்தோப்பு தான் பெஸ்ட். ஒரு வேலையா எப்படி வந்த வீடு இப்போ இது திங்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு போதும். பார்த்தீங்கன்னா காற்று வாங்க போனே உண்மையாக சொல்கிறேன், முன்னோட எவ்வளோ பெட்டர். ஆஹா ஃபைனலாக டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. ஸோ மச்சாஸ், ஃபைனல் அவுட்புட் இதுதான். எங்கள் வீடு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கிச்சனில் கொஞ்சம் சாமானம் இருந்துச்சு, அதுவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பெட்டில் ரெஸ்ட் எடுக்க தனி ஃபீலாக தாங்க இருக்குது. மச்சாஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. மச்சாஸ், உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி சப்போர்ட் பண்ணுங்க மச்சாஸ்.